இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை. ஆமாங்க, முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு தான் வந்திருக்கோம். மதுரை மாவட்டம் மேலூர்ல, அதாவது கள்ளழகர் கோவில் மலை மேலதான் இந்த பழமுதிர்ச்சோலை அமைஞ்சிருக்கு. திருப்புகழ், சங்கத்தமிழ் பாடல்கள், திருமுருகாற்றுப்படை என்ற பல நூல்கள்ல பழமுதிர்ச்சோலையோட சிறப்புகளை பற்றி பாடப்பட்டுள்ளது. முற்காலத்துல இங்க வெறும் வேலை மட்டும் இந்த இடத்துல வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போதான் எடுத்து கோவிலா கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே வேல் வழிபாடு நடந்து வந்ததாக சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. மலையடிவாரத்துல இருந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு பேருந்து வசதி அழகர் கோயில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கந்தசஷ்டி விழா இங்க முக்கிய விழாவா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம முருகனுக்குரிய தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை நாள்லாம் சிறப்பா கொண்டாடப்படுது. இங்க இருக்க முருகனுக்கு சோலைமலை முருகனும் வெற்றிவேல் முருகனும் பேர் இருக்கு. பழமுதிர்ச்சோலையில மட்டும்தான் வள்ளி தெய்வானையோட முருகர் காட்சி அளிக்கிறாரு. கந்த புராணத்துல இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, வள்ளிய மனம் முடிப்பதற்காக முருகர் தன் அண்ணன் விநாயகரை யானையா வந்து வள்ளிய பயமுறுத்தி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிட்ட இடம் இதுன்னு சொல்லப்படுது. குறிஞ்சி நிலத்தோட தெய்வமா முருகரை போற்றுறாங்க. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில இந்த கோயிலை சிறப்பிச்சு பாடியிருக்காரு. பழமுதிர்ச்சோலைக்கு பழங்கள் முதிர்க்கப்பட்ட அல்லது உதிர்க்கப்பட்ட சோலைன்னு பொருள் சொல்லப்படுது. முருகனோட 6 படை வீட்லயுமே திருவிளையாடல் நடந்திருக்கு. அதே மாதிரி பழமுதிர்ச்சோலையில நடந்த திருவிளையாடல் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலையில இருக்கிற இந்த நாவல் மரத்துக்கும் முருகரோட திருவிளையாடலுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னா, ஔவையார் தன் தமிழ் புலமையால் புகழோட உச்சியில இருந்த சமயம் ஆங்காரம் ஏற்பட அதனை சுட்டிக்காட்ட முருகன் ஆடுமைக்கும் சிறுவனாக மாறி இந்த நாவல் மரத்தின் மேல உட்கார்ந்திருந்தார். நடைப்பயணமா வந்த ஔவை ஓய்வெடுக்கிறதுக்காக நாவல் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ மரத்தின் மேல சிறுவனா அமர்ந்திருந்த முருகரை பார்த்து பழங்களை பறித்து தருமாறு கேட்டாங்க. இங்கதான் முருகர் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிச்சிருக்காரு. முருகன் ஔவை கிட்ட உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமான்னு கேட்க, சின்ன பையன் ஏதோ விளையாட்டா கேட்கிறான்னு நினைச்சு சரி சுடாத பழம் கொடுன்னு ஔவை கேட்கிறாங்க. முருகனும் மரத்துல இருந்து பழத்தை உதிர்த்து விட பழங்கள் கீழே இருந்த மண்ணுல விழுந்ததால அதை தூசி ஊதி ஔவை சாப்பிடுறாங்க. என்ன பாட்டி, பழம் சுடுதா என அவர் கேட்க, அங்க ஔவையோட அகந்த அடிக்கப்பட்டதா சொல்றாங்க. சுட்ட பழம் அப்படின்னா கனிந்த பழம்னு பொருள்படுது. தமிழ் பேச்சுல தன்னை மிஞ்ச ஆள் இல்லைன்னு நினைச்ச ஔவை கிட்டேயே ஒரு சிறுவன் தமிழ் வார்த்தையை வச்சு விளையாண்டதால நீ சிறுவனாக இருக்க வாய்ப்பே இல்லை, நீ யார் என ஔவை கேட்க, அங்க முருகர் ஔவைக்கு காட்சி அளிச்சதா சொல்லப்படுது. இங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளா கருதப்படுது. இங்க இருக்கிற இந்த நாவல் மரம் தான் இந்த கோவிலோட தல விருட்சமா இருக்கு. இந்த நாவல் மரம் மற்ற மரங்களை போல் இல்லாம கந்த சஷ்டி அப்போதான் இந்த பழம் பழுக்குதுன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இதன் அருகே நூபுர கங்கைன்ற புனித தீர்த்தமும் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னா, எவ்வளவு வறட்சியிலையுமே இது வற்றினதே கிடையாது. இதற்கு சிலம்பாறுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த அழகர் மலை 2 அழகர்களுக்கு சொந்தமானது. மலையடிவாரத்துல கள்ளழகர் கோயில் இருக்குது. இவருக்கு சுந்தரராஜ பெருமாள்னு பெயர் அமைக்கப்பட்டிருக்கு. சித்திரை திருவிழாவின் போது இந்த கள்ளழகர் குதிரையில் எழுந்தருளும் காட்சி மதுரையின் ஆரவாரமான கொண்டாட்டமாக இன்னும் இருக்கு. அழகர் கோயில் சிறந்த விஷ்ணு தலமா கருதப்படுது. திருப்பதிக்கு சென்று வழிபட முடியாதவங்க இங்க வந்து வழிபடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.